நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். அப்படி என்றால் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தரும்போது, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தரும்போது, அந்த வார்த்தை என்ன செய்கிறது தெரியுமா? நான் இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட என்னை மோசமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல. இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ இதை விட 1000 டைம்ஸ் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை என்னை உயர்த்த வல்லது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். கொஞ்சம் யோசிக்க முடியுதா? நம்ம இப்படி கொஞ்சம் யோசித்து பக்கத்தில் யார்கிட்ட சொல்ல முடியுமா? என்ன சொல்ல? உனக்கு இது நீங்க கொஞ்சம் அதை யோசித்து, இப்போ இருக்கிற நிலைமையில கர்த்தர் தானே வச்சார். ஒன்னை இல்லாத நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு கர்த்தரால கொண்டு வந்து வைக்க முடியும்னா, இந்த நிலைமையிலிருந்து 1000 அல்ல 10000 மடங்கு என் தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். இப்ப நம்பிக்கை வருதா? இப்ப நம்பிக்கை வருதா? 0ல இருந்து இப்ப 1ல இருக்கிறோம், அடுத்து 1000ங்கிறார். மைனஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்து கர்த்தரால வைக்க முடியும்னா, அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன ரொம்ப மேன்மைப்படுத்தி பார்க்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர்தான் என் கர்த்தர். நல்ல கையை தட்டி இந்த நாளிலே கடந்த வாரத்தில் இந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவர் பர்சனலா இடைப்பட்ட பேசின பலப்படுத்தின ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் என்னை ருசிக்க வைத்ததை பேச வைக்கிறார். நான் ருசிச்சதை பேசும்போது எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும், இது நிச்சயமா டேஸ்டா இருக்கும். உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை நீங்கள் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரா? உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். நான் கேட்பதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா என்று கேட்டால் கிடையாது. கர்த்தர் தருவதெல்லாம் ஆசீர்வாதம். அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அவர் எப்படி பிளஸ் பண்றாரா? சொல்லியபடியே. சொல்லியபடியே. இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அப்படி என்றால் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தரும்போது, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தரும்போது, அந்த வார்த்தை என்ன செய்கிறது தெரியுமா? நான் இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட என்னை மோசமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல. இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ இதை விட 1000 டைம்ஸ் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை என்னை உயர்த்த வல்லது. ஆமீன். எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. எனக்கு ஆரம்பத்தில் ஆமீன் வரல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒருத்தங்க இந்த வார்த்தையை கொடுத்தாங்க, வாக்குத்தத்தமா. எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதை யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஆண்டவர் தந்திருக்கிற நன்மை, ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரியனவும் பூமிக்குரிய நிலை எல்லாத்தையும் 1000 டைம்ஸ் அதிகரிக்க பண்ணா எப்படி இருக்குன்னு யோசித்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைச்சி நம்மளே வேண்டான்னு சொல்லிடுவோம் ஆண்டவர்கிட்ட. நீங்க இப்போ ஒரு நிலையில் இருக்கிறீங்கல்ல, இதோடைய 1000 மடங்கு யோசித்து பாருங்க. 1000க்கு எத்தனை சைபர்னு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். கொஞ்சம் யோசிக்க முடியுதா? நம்ம இப்படி கொஞ்சம் யோசித்து பக்கத்தில் யார்கிட்ட சொல்ல முடியுமா? என்ன சொல்ல? உனக்கு இது ஓவர். யோசிப்பு அப்படிதான் போய் அவரா யோசித்து வர சொல்லல. ஆண்டவர் காட்டின சொப்பனத்தை பக்கத்து வீட்டில் போய் சொல்லி கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. தன் சகோதரர்களிடத்திலையும் தன் தகப்பனிடத்திலையும் சொன்னார். யாருக்குமே ஏய் நாங்கெல்லாம் உன்னை வணங்கணுமா இப்படிதான் கேட்டாங்க. யார்கிட்ட? அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன ரொம்ப மேன்மைப்படுத்தி பார்க்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர்தான் என் கர்த்தர். நல்ல கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, நீங்க கஷ்டப்படும் போது 10 பேர் உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நீ கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறது மாதிரி 10 பேர் பேசுவாங்கன்னு வைங்களேன். அந்த 10 பேரில் உண்மையிலே நம்முடைய நல விரும்பிகள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்ந்திருக்கும்போது இந்த 10 பேரும் திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நீ கஷ்டப்படும் போது பேசுவான், சரி உங்களுக்கு இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு ஒரே வருத்தமாக இருக்கு. ஐயோ, உங்களுக்கு போய் உங்கள் நிலைமையை நினச்சாலே எனக்கு தூக்கம் வராது, அவ்வளோ சந்தோஷம். ஆமே நிலைமை. ஆனால் நீங்கள் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கொஞ்சம் அப்படி வளர்ந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முகத்துக்கு முகம் கூட உங்களை பார்க்க. நம்ம காரணத்தை தேடி தேடி நமக்கு ஒரு பிடியும் கிடைக்காது. பிடி வேற ஒன்றும் இல்லை, மலையாளத்தில் அசூயான்னு പറയും. ஆமாம், இவன் எப்படி அதாவது நீங்க கஷ்டப்படுறத பார்க்க ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். தாவீது சொல்றார், நான் வியாதியா இருக்கும் போது என்ன வந்து பார்த்துட்டு செய்தியை சேகரித்து வெளியே போய் தூட்டுறான். ஆனா அவன் வியாதியா இருந்த போது நான் உபவாசம் இருந்தேன். என்ன அவன் வியாதியா இருந்தான், நான் உபவாசம் தான் இருப்பேன். இதான் ஒரு தேவ பிள்ளையுடைய குவாலிட்டி. நான் கஷ்டப்பட்ட போது வந்து என்ன அப்படி நின்று எடுத்து செஞ்சாங்க. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு வேலை கிடைச்சதோ, நான் ஒரு வீடு கட்டினதோ, எனக்கு ஒரு உயர்வு வந்ததோ, அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் எப்படி நினைக்கிறார் தெரியுமா? ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்தேன். ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல், நீங்க இப்போ இருக்கிறீங்க தெரியுமா, இதை விட 1000 மடங்கு. நம்மளால யோசிக்க முடியுமாங்க? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒரு நீ ஃபுல்லா யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் எப்படி உங்களை, சிலர் அறிவிப்பு பகுதியிலேயே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கனவு காண ஆரம்பித்து விடுவார்கள். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வாயுதம் திறக்கப்பட்டிருக்கும், தூங்கி இல்லை. ஆமாம், நீங்க கொஞ்சம் அதை யோசித்து, இப்போ இப்போ இருக்கிற நிலைமையில கர்த்தர் தானே வச்சார். ஒன்னும் இல்லாத நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு கர்த்தரால கொண்டு வந்து வைக்க முடியும்னா, இந்த நிலைமையிலிருந்து 1000 அல்ல 10000 மடங்கு என் தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். இப்ப நம்பிக்கை வருதா? இப்ப நம்பிக்கை வருதா? ஜீரோல இருந்து இப்ப 1ல இருக்கிறோம், அடுத்து 1000ங்கிறார். மைனஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்து கர்த்தரால வைக்க முடியும்னா, இங்க எதை பார்க்கணும்னா 5, 10, 1000 பார்க்க கூடாது, வார்த்தை. கர்த்தர் எப்படி பிளஸ் பண்ணுவாராம், தாம் சொல்லி இருந்தபடி. தமிழ்ல தான் ரொம்ப அழகா இருக்கும், சொல்லி இருந்தபடியே, சொல்லியபடியே. தமிழுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். சிலருக்கு தமிழ் தெரியாதுல்ல. ஆமென். என்ன அருமையான மொழி. எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து அப்படியே அந்த மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு இந்த வேதம் நம் கையில் கொடுக்கப்பட்டது. இதில் இயேசுவை நம்மால ருசிக்க முடியும், சரியாய் பார்க்க முடியும். உலகம் முழுவதும் பேசுகிற லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ். ஆனால் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கும், இன்னொரு மொழிபெயர்ப்பு 50க்கு மேலே மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. ஆமாம், ஏதாவது ஒன்று மாறும் அதில் வார்த்தைகள், அதனுடைய ஆழத்தை எல்லாம் நீங்கள் சரியாக படிக்கணும். அப்படின்னா தமிழ் பைபிளை படிக்கும்போது தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அந்த பேர் கூட அப்படி தான். இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் காலத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டதுனால அவர் ஜேயை சேர்த்துட்டார். யாக்கோபு, ஆமாம், ஜேக்கப், அப்படிலாம் ஜேயை சேர்த்துட்டாங்க. தமிழில் வந்து அப்படியே யாக்கோபுன்னு எழுதியிருக்கும். இந்த தமிழ் மொழிக்காக, தமிழ் வேதத்துக்காக ஸ்தோத்திரம். அப்ப நம்மளை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பைபிளை கையில் எடுத்து உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. 2007ஆவது ஆண்டு கடைசியில் தான் ஊழியத்துக்கு தேவன் அர்ப்பணிக்க வைத்தார். விஷனை ஆண்டவர் காண்பித்தது வந்து 1, 2ன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சொப்பனத்தில் காண்பித்தது அதை விட கொஞ்சம் அதிகம். ஆனால் ஊழிய பாதையில் என்னை நிலைநிறுத்தி, என்னை நடத்தி, என்னை உயர்த்தி, என்னை இதுவரை பயன்படுத்த கர்த்தர் எனக்கு ஒன்று மட்டும் கொஞ்சமும் குறையில்லாமல் தந்துட்டு இருக்கிறாருன்னா வார்த்தை மட்டும்தான்.
மீதி எல்லாமே பதர் என்றால் இது கோதுமை. இந்த கோதுமைக்கு முன் பதர். கோதுமை கிடைச்சதுக்கு அப்புறம் வேற எதையும் நம்ம தேடக்கூடாது. இயேசு வர்றது வரை அடையாளத்தை கேளுனார். இயேசு வந்ததுக்கு அப்புறம் அடையாளம் கேட்டது ஆண்டவருக்கு என்ன வந்துட்டு? கோபம் வந்துட்டு. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்ன தேடுறாங்க? அடையாளத்தை தேடுறாங்க. ஏன்னா வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் வேற தேடக்கூடாதுங்கிறார். வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நீ வேற எதை தேடிட்டு இருக்கிற? வார்த்தை வந்துட்டுல, வந்துட்டு பிடிச்சுக்கோங்க. சொன்னபடியே செய்கிறவர் தான் கர்த்தர். எனக்கு சொன்னதை அவர் செய்ய முடியலன்னா அவர் கர்த்தர் இல்லைன்னு ஆயிரும். இல்லை, நான் என் நாமத்தின் மகிமைய வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியத்தை தாவீதுக்கு சொல்றார் பாருங்க. சங்கீதம் 89 அதனுடைய 34, 35 வசனங்கள். என் உடன்படிக்கை மீறாமலும் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு, இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல. சில சொல்லுவாங்க தெரியும், அன்னைக்கு நீங்க அப்படி சொன்னீங்களே, இல்ல நான் அப்படி சொல்லல, இங்க பாருங்க நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அடுத்த வசனத்தை ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். ஆண்டவர் எதுல ஆணையிடுறாரு? சத்தமா சொல்லுங்க. அந்த பரிசுத்தம். பரிசுத்தர் என்று அறியப்படுகிற ஒரே ஒருவர் தான் உண்டு. இந்த அடையாளம் வேறு எந்த தேவர்களுக்கோ தெய்வங்களுக்கோ இல்லை. பரிசுத்தர் என்று பாடினாலே ஆமென். வெஸ்லி மேக்ஸ்வெல் அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதுக்கு முன்னாடி ஒரு சாங் எழுதினாங்களா? அது என்ன சாங்? ஒருவரும் சேர நீரே பரிசுத்த தெய்வம், நீரே கைகளை உயர்த்தி நீரே. ஆமென் ஆமென் ஆமென். அவங்க கூட இருந்த ஒரு சகோதரன், அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இவனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற சார் சொன்னாங்க, இங்கே பாரு ஃபங்க்ஷன், அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் பாடணும், எல்லா ரிலீஜியன் மக்களும் இருப்பாங்க. ஸோ காமனாக நீ இயேசு கர்த்தர்லாம் சொல்லாமல் காமனாக ஒரு சாங் பாடிடு. அப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். கடவுள்னு வந்தால் ஒன்றும் இல்லை, நீ இயேசு ஆண்டவர் கர்த்தர்னு சொல்லிடாத. இவன் யோசித்து பார்த்துட்டு ஒரு பாட்டு, இந்த பாட்டு அப்போ தான் வெஸ்லியான ரிலீஸ் பண்ணுறான். இந்த பாட்டை போய் பாடுறாப்புல. இதில் இயேசுன்னு வராது, கர்த்தர்னு வராது, பரிசுத்த நீர் பரிசுத்த பாடிட்டு இருக்கும்போது இவன்கிட்ட சொன்ன வாத்தியார் முறைச்சிட்டு இருக்கிறாரு. முடிஞ்சது, இங்கே வா, உன்ட்ட நான் என்ன சொன்னேன், நீ ரொம்ப திமிர பண்ண. சார் நான் இயேசு கர்த்தர் ஆண்டவர்லாம் சொல்லவே இல்லையா. இனி எதுக்கு சொல்லணும், நீ தான் பரிசுத்தர்னு சொல்லிட்டியே. பரிசுத்தர்னா யாருன்னு உலகத்துக்கே தெரியும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். worship him. ஓரமம் லோ சேஹன்சரே. சேனைகளின் கர்த்தர். கைகளை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர். அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா.
ஆராதிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தின் பேர்ல ஆணையிடுறார். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை உள்ளத்திலிருந்து எழும்புது. நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நீ நம்புறதுக்கு நான் ஆணையிடணுமான்னு கேட்கிறா. வேண்டாம் ஆண்டவர், வேண்டாம். நம்ம சொல்லி சொல்லி பார்ப்போம், கேட்கலன்னதும் சின்ன வயசுல ஒன்று சொல்லி பழகிருப்போம். காட் ப்ராமிஸா, அந்த காட் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ நம்புறதுக்கு நான் ஆணையிடணுமா? நீ நம்புறதுக்கு நான் ஆணையிடணுமா? நான் ப்ராமிஸ் பண்ணணுமா? நான் உனக்கு என்ன செய்யணும்? என்கிட்ட பேசிட்டீங்க பாதம். நான் விசுவாசிக்கிறேன், நீர் கர்த்தர், நீர் மாறாதவர், நீர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரல, செகண்ட் சர்வீஸ்ல இந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு. நான் ப்ராமிஸ் பண்ணணுமான்னு கேட்கிறார் ஆண்டவர். அதனால தாவீதை நான் நம்ப பண்ண, நான் வேற எங்கப்பா ப்ராமிஸ் பண்ண முடியும்? என்னை விட மேல யாரும் கிடையாது. அவர் எதுலெல்லாம் மாற மாட்டார் தெரியுமா? பரிசுத்தத்துல. அவர் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டார். நாம ஒரு காரியத்துக்கு மேல ஆணையிடும் போது மக்கள் நம்பணும்னா எது நமக்கு ரொம்ப முக்கியமோ, இல்ல சிலர் மதர் ப்ராமிஸா அப்படிமா, சிலர் சிலரை போட்டு தள்ளுறதுக்குன்னே ப்ராமிஸ் பண்ணாங்க, அது வேற. ஆமே. நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது கொஞ்சம் அரியர் விழுந்துட்டு, அப்பா அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, டேய் இங்கே பாரு. அப்போ நான் சொன்னேன், அம்மா இந்த தடவை எடுப்பேம்மா, கண்டிப்பாக உங்கள் மேலே என் மேலே அடிச்சிடாத. கண்டிப்பாமா உங்க மேல என் மேல. அப்படி எத்தனை பேர் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்து, நமக்கு எது ரொம்ப வேல்யூபிளோ, எது ரொம்ப முக்கியமோ, யார் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியமோ, எது நம்மை விட்டு விலகக்கூடாது, பிரியக்கூடாது, எது நமக்கு மிக மிக பிடிக்குமோ, எது நமக்கு அதிக அதிகம் தேவையோ, அது மேல ப்ராமிஸ் பண்ணும். எதுக்கு தெரியுமா? நம்ப வைக்க. தாவீதை நம்ப வைக்க. அவர் பூமிக்குள்ள இருக்கிறவைகள் மேல வைக்கல, தம்முடைய பரிசுத்தத்தின் பேர்ல, பரிசுத்தத்தின் பேர்ல, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அதனாலதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை, தேவாலயத்துக்கு போகும்போது நடைகளை காத்துக்கொள். யாரை ஆராதிக்கிறோம் தெரியுமா? இவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். சேராபீன்கள் இடத்துல ஏதாவது பாவம் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி இருக்குமானால் அது தள்ளப்பட்டிருக்குமே. ஆனால் அப்படி இருந்தும் சேராபீன்களுக்குள்ள இருந்த பரிசுத்தத்தாலேயும் அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நிற்க முடியாம அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட சிறகுகளாலே தங்களை மூடிக்கொண்டு, சேனைகளின் கர்த்தர் கைகளை உயர்த்தி பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரே. ஓரமல துடரமல ஹண்டரமல கபதனர. ஆமென். சேனைகளின் உதடுகளில் விளம்புகிறார். தேவன் ஆணையிட்டது தாவீதை நம்ப பண்ண. என்ன நம்ப பண்றதுக்காக தேவன் என்னெல்லாம் செய்றார் தெரியுமா? நம்மை தேவன் நம்ப பண்ண. சின்ன வயசுலேயே நீர் என்னை நம்ப பண்ணினீர் என்று தான் தாவீது சொல்ல. நம்புனேன்னு இல்லை, நீங்க என்ன நம்ப பண்ணினீங்க.
நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலாம். ஆமா, நம்ப பண்ணுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், உன் நம்பிக்கை வரலையா? நானே இடமா நீங்க செய்யணும் நினைச்சிட்டீங்களா ஆண்டவர், அதுவே எனக்கு போதும்பா. கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து சொல்வதற்கு முன்னே அவர் அதை எப்படி செய்கிறார், எப்படி சொல்லுகிறார், சொல்லும் முன்னே என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 8வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அடுத்த வசனம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று யார் இடத்துல சொல்றார்? நோவாவின் இடத்துல சொல்லுகிறார். நோவாவின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்னே அதை தேவன் எங்கே சொல்லுகிறார் என்றால் தம்முடைய உள்ளத்திலே சொல்லுகிறார். இதுதான் தேவன் நிர்ணயிக்கிறது. 8:1 நினைக்கிறார், 8 கடைசியில் நிர்ணயிக்கிறார். அவர் நிர்ணயித்த காரியத்தை 9:1 நோவா கிட்ட சொல்றார். தேவன் என்னை பார்த்து பேசுவது, எனக்கென்று தேவன் வார்த்தையை தருவது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சும்மா பேசுறதுக்கு இல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் சும்மா தரல. கற்பலைகளில் எழுதப்பட்டவைகள் உடைக்கப்படலாம், பேப்பர்ல எழுதப்பட்டது கிழிக்கப்படலாம். ஆனால் தேவன் தம்முடைய உள்ளத்திலே நிர்ணயித்து சொன்ன வார்த்தை, இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அது மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே கிட்ட எழுதி கொடுக்கிறார், கற்பலை தூக்கி போட்டு உடைச்சிட்டார். உடைச்சது அந்த வார்த்தை போச்சுப்பா, அந்த இருந்த ஒரு அடையாளமும் போயிட்டு இல்லை, அதே வார்த்தையை திரும்ப எழுதுறார். எத்தனை பேர் இந்த பைபிள் எல்லாம் கிழிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த பைபிள் எல்லாம் எரிச்சிருக்கிறாங்க. ஒரு உறுப்பாது அழிஞ்சுதா? ஏன்னா இது பேப்பர்ல எழுதப்படுவதற்கு முன்னமே அவருடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் உள்ளத்துல சொல்லிட்டு தான் உன்னிடத்துல சொல்லுகிறான். ஆமென். நடக்குமா? நடக்கும். காரணம் அவர் கர்த்தர். கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில நடக்கும் நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், தேவன் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறார், தேவன் சொல்லியபடி காரியங்களை நடப்பிக்கிறார். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து பேசுகிறார். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் இங்கே சொல்ற, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் மோசே, நீங்கெல்லாம் விடுதலைக்காய் காத்துட்டு இருக்கிறீங்க, நான் விடுதலை தருவேன். ஆனால் நான் எனக்கு எப்படி தோணுது அப்படி தான் செய்வேன். ஆண்டவர் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தோணுது, நீங்கள் என்ன ஆண்டவர் செய்ய போறீங்க? அவன் முன்னாடி இருக்கிறான் தெரியுமா, அவனை நான் கடினப்படுத்த போறேன். அவன் உன்கிட்ட கொஞ்சம் இனி கடினமாக நடக்க போறேன். இதுவரை நடந்ததில்லை, இனி அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்த போகிறேன். பல நேரத்தில் புரிய மாட்டேங்குது. உங்கள் ஃபேவர் ஏன் மேலே இருக்குப்பா, நான் போகிற இடத்துல இருக்கிறவங்க இன்னும் இருதயத்தை கடினமாக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்திலே என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். 11:9 வாசிங்க. 11:9 எப்படி நடந்தது பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசத்தில் அநேகமாகும்படிக்கு உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். இன்னைக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு முன்பாய் கடினமா இருக்க காரணம், சில மனிதர்கள் நமக்கு முன்பாய் கடினமா இருக்க காரணம், பல நேரத்தில் நமக்கு புரியவில்லை. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரை இவ்வளவு நீங்க செஞ்ச, இவன் கடினமா இருக்கிறானா, இவன் பயங்கரமான ஆள். இல்லப்பா, நான் அவனை கடினப்படுத்தினேன். எதற்காக? ஆண்டவர் சொல்லுகிறார், என் அற்புதங்கள் அதிகமாகும்படி. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த எகிப்தில் என்ன நடந்தது? இஸ்ரவேலருக்கு அற்புதங்கள் நடந்தது. சில சூழ்நிலையில தேவன் உங்களை கொண்டு வைத்திருப்பார். சில மனிதர்கள் அல்லது உங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள்
உங்களை நடத்துகிறவர்கள் அல்லது உங்களோடு இருக்கிறவர்கள், உங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு முன்பாக இருதயத்தை கடினமாக்கும் போது நீங்கள் சோர்ந்து போக கூடாது, தளர்ந்து போக கூடாது, இனிய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நடக்காது என்று நினைக்க கூடாது. கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார், சிலரோடு பேசுகிறார். கர்த்தர் இதை அனுமதிக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழிப்பதற்கல்ல, உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிகரிக்க பண்ணும்படிக்கு விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். ஹalleluya! அற்புதங்களை அதிகமாக்கும்படிக்கு, அற்புதங்களை அதிகமாக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya! ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? ஏன் இப்படி செய்யணும்னா, இந்த பார்வோன் ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. 5வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? அவர் யார் அப்படிங்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறான். ஆண்டாண்டு காலமாய் தலைமுறை தலைமுறையா இதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் நினைச்சதை நடப்பித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மிஞ்சின வல்லமை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலர்கள் இன்னும் வேதனையில் தான் இருக்கிறார்கள். அந்த வேதனையிலிருந்து தான் மோசேயும் ஆரோனும் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு, பலி செலுத்தும்படிக்கு எங்களை போக விடும் கேட்கும்போது அவன் கேட்குறான், ஆமா உன் தேவன் யார்? எனக்கெல்லாம் அவரை தெரியாது. உன் தேவன் யார்? இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாய் சிலர் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி உங்களை பார்த்து இப்படிப்பட்ட கேள்விகள் பல விதங்களிலே கேட்டிருக்கலாம். இவ்வளோ நாள் ஆராதிக்கிறியே, எங்கே போனார் உன் ஆண்டவர்? ஏன் உனக்கு இது நடக்கல? உன் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சது, ஏன் உனக்கு நடக்கல? எங்கே போனார் உங்கள் ஆண்டவர்? உங்கள் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாதா? பார்வன் கேட்ட இதே கேள்வியை பல விதங்களிலே கேட்கிறார்கள். அர்த்தம் கொண்டு தான் ஆண்டவர் பார்த்தாரு, மோசே இனி இருக்காத வந்துருன்ல, இனி இருங்கிறார். யாருன்னு கேட்டான்ல, ஆண்டவர் நான் திக்குவா, நீ பேச வேண்டாம், அவனை வச்சே நான் பேச வைக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. சில இடத்துல தேவன் நம்மை உட்கார வைப்பார், சில சூழ்நிலையில் தேவன் நம்மை வைத்திருப்பார். நீ தேவன் குறித்த நாள் வரை நீ அடங்கி இருப்பது அவசியம். ஆகார்ட்ட அப்படிதானே சொன்னார், ஐயோ சாராள் என்ன கொடுமையா நடத்துறா, இல்ல நீ போய் அடங்கி இருந்தார். சில சிச்சுவேஷன் தேவன் யார் என்பதை விளங்க பண்ணவும் வெளிப்படுத்தவும் ஒரு தேவ பிள்ளை நிற்கும்படி தேவன் வைத்த ஸ்தானத்தில் நிற்க வேண்டியது அவசியம். தேவன் கைவல்லமையை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். பெருசா ஒண்ணு காட்டல, ஒரே ஒரு விரல தான் காட்டினார். பார்வோனின் மந்திரவாதிகள் என்ன சொன்னாங்க? இது தேவனுடைய விரல், அவ்வளவுதான். தேவன் யார் என்பதை ஒரு விரலை காட்டினாலே அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பார்வோன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? முதலாவது பாருங்கள், 8:8 சொல்லுகிற வார்த்தைகள். மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அவன் முதல்ல என்ன கேட்கிறான்னா, ஜெபம் பண்ணுங்க. அதன் அர்த்தம் என்ன? உங்கள் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க ஜெபம் பண்ணா அவர் கேட்பா. அவனும் விக்கிரகங்களை வைத்திருக்கிறான், அவனும் பெரிய பெரிய சிலைகளை வைத்திருக்கிறான். ஆனால் அவன் பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவங்க இவ்வளவு வேதனையிலிருந்து அப்பான்னு நோக்கி கூப்பிட்டாலே பரலோகத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவனே சொல்றான், நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவன் யார் என்று கேட்டவனை வச்சு சொல்ல வைக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். 9:27 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் யாரு? சத்தமா பார்வோனே சொல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் யாரு? நீதி உள்ளவர். யாரை வச்சு சொல்ல வைக்கிறார்? உன் தேவன் யார் என்று கேட்டவன். தேவன் யாருன்னு கேட்கிற, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் சொல்ல வைப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், நாங்க பாவம் செஞ்சோம். அவர் நீதி உள்ளவர் என்கிற அறிவு வந்தாலே நமக்குள்ளே பாவ உணர்வு வந்துடும். அவர் யார்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் நீதி உள்ளவர். அது மாத்திரமல்ல, 10:17 சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். இந்த ஒரு முறை மாத்திரம் அவன் சொல்றான், அவர் மன்னிக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவன் யார் என்று கேட்டா பாத்தீங்களா? அவனை வச்சே சொல்ல வைக்கிறார். அவர் யார் தெரியுமா? மன்னிக்கிறவர். அடுத்த வார்த்தை
உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. அவர் யார்? அவன் அறிந்து கொண்டான், இவரால மட்டும்தான் சாவை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. சாவை விலக்க நீ ஜெபம் பண்ணுங்க. நம் தேவன் யார் தெரியுமா? மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். உன் தேவன் யார் என்று உன் தேவன் எங்கே என்றும் கேட்கிறவர்களை வைத்து உன் தேவன் யார் என்று சொல்ல வைப்பார். சபையே, அவர் கர்த்தர் என்பதை நீ அறிவாயானால் நீ காத்திரு, நீ அமர்ந்திரு, நீ தரித்திரு. உன் தேவன் யார் என்று கேட்டவர்களை வைத்தே சொல்ல வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். யாத்திராகமம் 8:23 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாகும் பண்ணும்படி செய்வேன்கிறார். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். தேவன் எதற்காக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அற்புதங்களை அதிகரிக்க பண்ண காரணம் என்ன? வித்தியாசத்தை காண்பிக்க. கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் பகைக்கிறவர்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சில சூழ்நிலையில் நம்மை நடத்தும் போது பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போவது உண்டு, தளர்ந்து போவது உண்டு. கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உன் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குது தெரியுமா? யாரோ நினைச்சது நடக்குது நினைக்காத. நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அப்படிதான் ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கிறது. இதை நீ அறிய போகிறாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறார், சொல்லியபடி காரியங்களை நடப்பிக்கிறார், சொல்லியபடியே அவர் வந்தார். யோவான் 1வது அதிகாரம் 45வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். எழுதி இருக்கிறவரை கண்டோம். அவர் யாரு? வாசிங்க. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானும் இயேசுவே என்றான். அவர் யாரு? இயேசு. அவர் யாரு? வேதத்தில் யாரை குறித்து எழுதி இருக்கிறதோ அவர். இயேசுவின் பிறப்பு முதல் இயேசுவின் மரணம், இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் மரணம், இயேசு உயிர்த்தெழுந்த எல்லாமே ஒவ்வொன்றுமே எழுதி இருக்கிறபடி. அவன் எழுத்த ஒழுங்காய் பார்க்கிறவனுடைய கண்களுக்கு எழுதி இருக்கிறவர் யார் என்று தெரியும். எழுதி இருக்கிறவர் யாரை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவரை பார்க்க விரும்புகிறீர்களா? இந்த எழுத்தை பாருங்கள். எழுத்தை பார்க்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை யார் விரும்புகிறாங்களோ, வார்த்தையை யார் படிக்கிறாங்களோ, வார்த்தையை யார் பார்க்கிறாங்களோ அவர்கள் கண்களுக்கு தான் வார்த்தையானவர் தென்படுவார். தேவன் சாத்தான சர்ப்பத்தை துரத்தும் போதே சொல்லுகிறார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டது. அதை இன்னும் விளங்க பண்ணும்படி, உறுதிப்படுத்தப்படும்படி இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை. நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது, தேவன் குறித்த நாள் வந்தது. எல்லாமே அதினதின் காலத்திலே தேவன் நேர்த்தியாய் செய்வார். குறித்த நாள் வந்தபோது அன்னைக்கு ஆதியாகமத்தில் உலக தோற்றத்தில் என்ன சொல்லப்பட்டதோ, ஆமென், இடையில என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் நிறைவேறுச்சு. இயேசு அப்படிதான் வந்தார். மரியாள் யோசேப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு இனி அடுத்து விவாகம். இதற்காய் காத்திருக்கும் நேரத்தில் தான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய தூதனாகிய கேப்ரியேல், தூது கொண்டு வருகிற தூதன், மரியாளிடத்தில் வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே, அவள் இது எப்படிப்பட்ட வாழ்த்துதலாக இருக்கும் என்று சொல்லும் போதுதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதை கேட்டுக்கொண்ட மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்றாள். அதே போல அவள் கர்ப்பவதியானாள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் யோசேப்பு அவளை அறியவில்லை என்று மத்தேயு 1 கடைசியில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் மரியாளை தெரிந்தெடுத்தார்? ஏன் இப்படி வந்தார்? ஏன்னா இப்படிதான் எழுதி இருக்கிறது.
எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிற பிரகாரமாகவே நடப்பிக்கிறவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில வந்தது. அந்த வார்த்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய உத்தரவிடுகிறான். கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனா இயேசுவை மட்டும் தொட முடியல. ஏரோதுக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏரோதுக்கென்று ஒரு பலம் இருக்கிறது. அவன் பலத்தை பயன்படுத்தி, அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேணாலும் கைய வைக்கலாம். ஆனா பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையை எந்த அதிகாரத்துக்கும் தொட முடியாது. அத்தனை குழந்தைகளை அவன் கை வச்ச, ஆனா இந்த குழந்தையை தொட முடியல. ஏனென்றால் இது வார்த்தை. உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ குழந்தையை அதன் தாயை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு போனா சொல்றது வர அங்க தங்கியிரு என்றார். முதலாவது யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைத்தான். முடியவில்லை. உனக்குள் வார்த்தை இருக்குமானால் உன் வாழ்க்கையிலே தள்ளி விடுதலுக்கும் ஆட்கள் இருப்பாங்க, தடுக்கிறதுக்கு ஆட்கள் அது இருப்பாங்க. எதை குறித்து சோர்ந்து போகாத. இந்த வார்த்தையை அழிக்க எந்த வல்லமைக்கு முடியாது. இந்த வார்த்தையை எதிர்க்க எந்த சக்திக்க முடியாது. உன் பக்கத்தில் 1000 விழலாம், உன் வலது பக்கத்தில் 10000 விழலாம். ஆனால் இந்த வார்த்தையை தொடுகிற வல்லமை எதற்கும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் கை வச்சான ஏரோது. இந்த பிள்ளை தொட முடியல. பாத்தீங்களா? கொஞ்ச நாளாச்சு ஏரோது அவுட்டு. அழிக்க நினைத்தவன் அழிந்தான். ஆமென். இப்பொழுது கர்த்தர் யோசேப்போடு பேசுகிறார். நீ இப்ப வா. எதுக்கு? அதுவும் வார்த்தை தான். என் குமாரனை நான் எகிப்திலிருந்து வரவழைத்தேன். ஓசியா 11:1. ஒவ்வொன்றுமே சில நேரத்தில் சிலரை விட்டு நம்மை விலக்குவதும் வார்த்தையின்படிதான். நம்மை மறைத்து வைப்பதும் வார்த்தையின்படிதான். சூழ்நிலையின் படி அல்ல, வார்த்தையின்படி. ஆமென். ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன், வார்த்தையானவர் தொட? அப்ப அங்க வச்சிருக்க வேண்டியதானே? நோ, எழுதியிருக்கிறது நடக்கணும்ல. என் குமாரனை நான் எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுதியிருக்கிற இயேசு வந்து எழுதியிருக்கிற எல்லாத்தையும் நிறைவேற்றார். எங்க போனோனோ எழுதியிருக்கிறது. அவர் செபுலோன் நப்தலி நாடுகளில் போனார் என்று ஏசாயா 9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே போனார். ஆண்டவர் அங்க நல்லா இல்ல ஆண்டவரே, அங்க கிளைமேட் மோசம், இன்னொரு இடத்துக்கு. நோ, வார்த்தை, வசனம் சத்தியம். இயேசுவே சத்தியம். வசனம் எழுதி இந்த பக்கம் சத்தியம் எழுதுனா அடுத்த பக்கம் இயேசுன்னு எழுதணும். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. வார்த்தையானவர் மாம்சமாகி வந்தார். எழுதியிருக்கிறபடியே அவர் ஒவ்வொன்றையும் எழுதியிருக்கிறபடி என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடியும் போது கீழே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நிறைவேறும்படி. அப்படி என்றால் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பரத்திலிருந்து உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதானால் இதை நிறைவேற்றுகிறவர் உனக்காக வருவார். தள்ளிவிட நினைக்கிறவனாலையும் முடியாது, தடுக்க நினைக்கிறவனாலையும் முடியாது. வார்த்தை வாய்க்கும், வார்த்தை வாய்க்கும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, வார்த்தை வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சாகணும்னு அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அப்படிதான் மரித்தார். இப்படிதான் மரணம் என்று எழுதி இருக்கிறதுனால தான் கடல் கொந்தளித்த போது அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். காற்று கொந்தளித்த போது அவர் தூங்கினா. இப்படி சாவு கிடையாது, சாவுல எழுதியிருக்கு. திடீர்னு அடிக்கிற புயலை குறித்து கலங்காதே, உன் காலம் ஏற்கனவே குறிக்கப்பட்டாகிவிட்டது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இந்த 2 காலத்துக்கு நடுவே ஒரு ஓட்டம், அதுதான் நமக்கு நியமித்த ஆயுள். திடீர்னு அடிக்கிற காத்து, ஐயோ போச்சு போச்சு போச்சு. கொரோனா வருவதற்கு முன்னே சளி காய்ச்சல் வந்தா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு போன் பண்ணி, போன்ல யார் தும்மல் தான் கேட்டுட்டு இருந்த கொஞ்ச நாளா. போனே வச்சிரு, ஒருவேளை கொரோனா அதோட வாயை கடிச்சிட்டுனா. யாருக்கு போன் பண்ணாலும்
முதல்ல என்னதான் கேக்குது? எத்தனை இரவுகள் நினைச்சிருப்போம், இதோட முடிஞ்சது. நீ என்னைக்கு பிறக்கணும்னு எப்பொழுது எழுதப்பட்டதோ என்னைக்கு இந்த ஓட்ட முடியும் எழுதி இருக்கிறது. இது நடுவில் எத்தனை புயல் அடித்தாலும் இந்த தீபம் அணையாமல் காக்கிறது கிருபை, கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத. இந்த கொரோனா பீரியட்ல சில வீடியோக்களை பார்த்து உடஞ்சதுல ஒன்று, ஒரு பையன் நார்த் இந்தியாவில் நினைக்கிறேன், அவங்க அம்மாவையோ அப்பாவையோ யாரையோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு நிற்கிறான். கையில் கட்டு கட்டா பணத்தை வச்சு நிற்கிறான். ஹாஸ்பிட்டலில் இடத்துல கெஞ்சுறான், கதறான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. கொஞ்ச நேரத்தில் இந்த ஆம்புலன்ஸ்லேயே அந்த தகப்பன் மறிக்கிறார். அவன் கையில் இருக்கிற பணத்தை தூக்கி எறிகிறான். இவ்வளோ இருக்கு, காப்பாற்ற முடியலையே. தேவ பிள்ளைகளே, அவங்க யாரும் நம்மளை விட பாவிங்களும் நாம யாரும் அவங்கள விட பரிசுத்தவான்களும் கிடையாது. இந்த வண்டி எவ்வளவு நாள் ஓடணும்னு ஓனருக்கு தெரியும். சில இடத்துல பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அப்போ அவர் என்ன செய்வார் தெரியுமா? மனுஷரை கட்டி இழுக்கிற. சில வண்டி வழியில் நிற்கும் போது அதை இழுக்க வல்லமை உள்ள இன்னொரு வண்டி வந்து இழுத்துட்டு போகிறத பார்த்துருப்பீங்களா? அந்த ரெண்டு வண்டிக்கு நடுவில் ஒரு கயிறு இருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இந்த கயிறு தான் லவ். இந்த வண்டி நம்ம வேற வண்டி வாங்கலாம். அந்த ஓனர் நினைச்சா, அந்த ஐஸ்வர்ய சம்பந்தர் நினைச்சா எவ்வளவு சூப்பர் சூப்பர் வண்டியை வாங்கியிருக்கலாம். இதை வழியில விட்டுட்டு போக நான் நல்ல ஓனருக்கு கீழே இருக்கிறேன், நல்ல எஜமான் கீழே இருக்கல. ஹல்லேலூயா! எல்லாமே வார்த்தையின்படி செய்கிறார். அவர் மரிக்கிறார் வார்த்தையின்படி. அவர் மரித்த பிறகோ, அவர் மரிக்கும் போது அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டார். அதன் அடையாளம் தான் ரெண்டு பாவம் செய்தவங்க நடுவில் சிலுவையில் அறியப்படுது. எல்லாமே வார்த்தையின்படி. 1 கொரிந்தியர் எடுக்க வேண்டாம் 15, 3, 4, 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்களின்படி மரித்து வேத வாக்கியங்களின்படி உயிர்த்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் வைக்கப்பட்டது. வேத வாக்கியங்களின்படி இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். தாவீதை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். எழும்புறார் பாருங்க. ஏற்கனவே அடையாளமாய் கர்த்தர் என்ன சொன்னார்? யோவான் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இருப்பார். ஆமே. யோவான் மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழித்து வெளியே வந்த போது, இதோ உலகத்துக்கு ரட்சிப்பு, இதோ உலகத்துக்கு சுவிசேஷம். ஹல்லேலூயா! எல்லாமே வார்த்தையின்படி, வார்த்தையின்படி. ஆமே, வார்த்தையின்படி அவர் இவ்வளவு செய்வார்னா இன்னொரு வார்த்தை கூட இருக்கிறது. என்ன? அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் வரப்போகிறார். மாரநாதா! ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, வார்த்தையை நம்புங்க. உங்க சத்துரு உங்களை விட பெரியவனா இருக்கலாம், ஏரோதா இருக்கலாம், பார்வோனா இருக்கலாம், பிலாத்துவா இருக்கலாம். சுற்றிலும் கை வைக்க முடிந்தது, வார்த்தையை தொட முடியல. சாத்தானால யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொட முடிந்தது. ஆனா யோபு சொல்லுகிறான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம், எனக்கு அவர் தந்த வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். அந்த வார்த்தை இருக்குமானால் இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கும் வார்த்தை. வார்த்தை இருக்குத, வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா! கர்த்தர் தாம் சொல்லிய தம்முடைய வார்த்தைகள் நம்மை பார்த்து சொல்றாரு. வார்த்தையில் இந்த பூமியே இல்லை தெரியுமா? என சர்வத்தையும் வார்த்தை தான் என்ன செய்தான்? தாங்குது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் தந்து கொண்டே இருந்தார். சீயோனை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காய் நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன். இந்த நாளிலே என்னை கேட்கிற
அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வார்த்தைகளை பாருங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க காலத்தில் காணும்படியானவைகளும் அதில் இருக்கும், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில காணும்படியானவைகளும் அதில் இருக்கும், நெடுந்தூரத்து செய்தியும் அதில் இருக்கும். வார்த்தைக்குள்ளே காலம் அல்ல காலங்கள் இருக்கிறது. அந்த வார்த்தை கிறிஸ்துவே. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு சொன்ன வார்த்தையை உங்க நினைவில் கொண்டு வர முடிகிறதா? உங்க நினைவில் கொண்டு வாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையில உங்களோடு பேசின வார்த்தை திரும்ப திரும்ப அதே சொல்லி சொல்லி உறுதிப்படுத்தினான். அது நினைவில் கொண்டு வர முடியுதா? நினைவில் கொண்டு வந்த வார்த்தைய இப்ப உங்க உதடுகளில் கொண்டு வாங்க. அதை சொல்லுங்க. ஆண்டவரே, சீயோனுக்கு தயவு செய்வேன்னு சொன்னீங்களேப்பா, அதற்கான காலம் குறித்த நேரமும் வந்தது. சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் கர்த்தர். அந்த வார்த்தையில எல்லாமே இருக்குங்க. நீர் கர்த்தர், நீர் கர்த்தர். இந்த வார்த்தையில எல்லாமே இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க செய்வீங்க. காரணம் நீர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலையில் துணையாளர் என்னை விட்டு ஏதும் இல்லை. ஆமே. சொன்னதை சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. நம்புவேன் நம்புவேன் இயேசு. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் உண்மையாய் விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு சொல்லியபடியே நீர் நடத்துவீர். காரணம் நீர் கர்த்தர் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை நடப்பித்து சாலமோன் சொன்னார், இப்பொழுதும் கர்த்தர் தான் சொல்லிய தம்முடைய வார்த்தையின்படியே செய்தருளினார் என்று. அப்படியே நம்முடைய பிள்ளைகளை சொல்ல வைத்து நம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. வேண்டிய சுகம், பலன், கிருபைகளை கொடுத்து காத்துக்கோங்கப்பா. போக்கில் வரத்திலும் பாதுகாத்துக்கோங்க. பிள்ளைங்க மேல கிருபை இருப்பதாக. ஆண்டவரை, ஒரு தீங்கு ஒருவரையும் துக்கப்படுத்தாதபடி, எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் மறைவான கண்ணிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் எதிரான ஆயுதங்களுக்கும் உடைய பிள்ளைகளை குடும்பமாய் விலக்கி காத்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வெளியூர்களிலே, வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தர் பத்திரமாய் காப்பீராக. ஆண்டவரை, நீர் நடத்தும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் மாதமாய், ஆசீர்வாதமான மாதமாய், ஆண்டவர்
ஆண்டவரை காத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கிற மாதமாயிருக்க உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வீராக. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாலை நடக்கிற திருவிருந்து ஆராதனைக்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி அழைத்து கொண்டு வருவீராக. வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம். மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.